ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தூதுவளை ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பாருங்கள். தக்காளி, ஒரு குட்டி தக்காளியாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தூதுவளை வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு வச்சுருக்கேன். பூண்டு நான் மிக்சியில் அரைக்க மாட்டேன், தட்டி தான் போடுவேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், சீரகம் போட்டுக்கிறேன். மிளகு போட்டுக்கிறேன். மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போது மிளகு, சீரகம், நறுக்கி வச்ச தக்காளி, தூதுவளை, இப்போது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி அரைச்சி வச்சுருக்கேன்ட்டு. இப்படி தான் அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோன்னா குழந்தைங்க எதையுமே எடுத்து வைக்க மாட்டாங்க கீழே, எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க பிசைஞ்சு. ஏன்னா சாதத்தில் எதுவும் தெரியாது. புளி கரைச்சி, பூண்டு, தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பூண்டு கூட எப்போவுமே தட்டி தான் போடணும், மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. தட்டி போட்டால் தான் டேஸ்ட்டு. அதே மாதிரி நான் தோல் நீக்கிட்டு தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது தொண்டையில் சிக்கும். அதனால் இப்போ நம்ம கரைச்சிப்போம். இப்போ பாருங்கள், தாளிக்க போகிறோம். இப்போது கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி, நான் ஒரே ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்த சாப்பிட மாட்டான். அதனால் நான் காரத்துக்கு ஒரே ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. என் பையன் காரம் சாப்பிட மாட்டான். அடுத்து ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. பாருங்கள், ரசம் எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது. இந்த முட்டை கொதித்து வந்தோடனே சும்மா லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் இந்த ரசம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. சளி பிடிச்சிருந்தாலும் இந்த தூதுவளை ரசத்தை கொடுங்க, சரியாயிடும். நான் அடிக்கடி இந்த தூதுவளை ரசம் தான் கொடுப்பேன், சளி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.